இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுதாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்துக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 5:13. மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். அதாவது பிரபுக்கள் என்கிறவர்கள் ராஜாக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு ராஜா என்பவர் ஒரு தேசத்துக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார். அவர் பல மாகாணங்களை உண்டாக்கி அந்த பல மாகாணங்களில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது இன்றைக்கி பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போது அதுபோல் ராஜாக்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் பிரபுக்கள். அந்த பிரபுக்களை ஆளும்படி செய்தார் என்று சொன்னால் இங்கே மீதியாய் இருந்தவர்கள் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். இந்த மீதியாய் இருந்தவர்கள் என்கிற வார்த்தை நிறைய வேதத்திலே வரும். அடிமைத்தனத்துக்கு போயிட்டு அதில் மீதியாய் இருந்தவர்கள், சில போராட்டங்களை கடந்து மீதியாய் இருந்தவர்கள், எப்படி பல வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்படியானால் மீதியாய் இருக்கிறவர்கள் என்றால் தப்பித்து கொண்டவர்கள் என்று சொல்லலாம். ஒரு காரியத்திலிருந்து தப்பித்து கொண்டு மீதியாய் இருக்கிறவர்கள். இப்போது சுனாமி வந்தது, அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டதில் இறந்து போனவர்கள் போக மீதியாக இருந்தவர்கள். அதே போல் இப்போது வயநாடு பிரச்சனை நடந்தது, அந்த அவ்வளோ பெரிய பேரழிவில் ஒரு சில பேர் மீதியாக இருந்தார்கள். அப்போ சில அழிவுகளுக்கு தப்பித்தவர்கள் அவர்கள் மீதியாக இருக்கிறார்கள். அதுக்கு தான் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நம்மை அழித்து போடும்படி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போடும்படி பிசாசு பல விதத்தில் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து பல பேரை விழுங்கி போடுகிறான். அதில் வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவன் வஞ்சித்து விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னால் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள், திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறவர்கள், ஊழியங்கள் செய்கிறவர்கள். அப்போது அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவர்களை கூட பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஏமாற்றி அவர்களை வஞ்சனையில் விழ வைத்து தவறுகளை செய்யும்படி செய்ய வைத்து விடுகிறான். அப்போது இப்படிப்பட்டதான அந்த கேடுகளுக்கு தப்பி போனவர்கள், உலகத்தில் உண்டான கேடுகளுக்கு தப்பி, அல்லது உலகத்தில் இருக்கிறதான பல தவறான கலாச்சாரங்களுக்கு தப்பி, பல விதத்தில் இன்றைக்கி ரொம்ப மாடர்னாக இருக்கிறேங்கிற பேரில் அவங்க பல தவறான கலாச்சாரங்களுக்குள்ளே விழுந்து போகிறார்கள். இதெல்லாம் இந்த காலத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வேத உபதேசங்களை விட்டு விலகி போய் சிக்கிக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் எத்தனை கலாச்சாரங்கள் வந்தாலும் வேத கலாச்சாரம் நமக்கு இருக்குது. இந்த வேத கலாச்சாரத்துக்கு மீறி நீங்கள் ஒரு கலாச்சாரத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. புதுசாக மாடர்ன் தியாலஜிலாம் நிறையா வரும். இவைகளிலெல்லாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு மீதியாய் இருக்கிறவர்கள், உலகத்தில் உண்டான எல்லா கேட்டுக்கும் தப்பிக்கொள்ளத்தக்கதாக ஞானம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா சில பேர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு லிபரலான ஒரு டாக்டரினுக்குள்ளே போயிடுவாங்க. போய் அதுக்கு பிறகு உலகத்தில் உண்டான கேடுகளில் இவங்களே சிக்கிக்கொண்டு இவங்களுக்கு ஆள் சேர்ப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன் நீங்கள் அதை பண்ணால் ஒன்றும் கிடையாது, இதை பண்ணால் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி தவறான கலாச்சாரத்துக்குள்ளே வழிநடத்தக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, ஊழியக்காரர்களே இருப்பாங்க. இவைகளிலெல்லாம் தப்பி மீதியாக இருக்கிறவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் என்று சொன்னால், பிரபுக்கள் என்று சொல்லும்போது அந்தந்த பகுதிகளிலே அதிகாரம் உள்ளவர்கள், அவர்களுக்கென்று இருக்கிற பகுதிகளிலே அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் உண்டான பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் தப்பி மீதியாக இருக்கிறவர்கள் நாம் சில காரியங்களை ஆளுகை செய்ய வேண்டும்.
அதாவது ஆளுகை செய்கிறவர்கள் யார்? ராஜாக்கள் தான் ஆளுகை செய்கிறவர்கள். அப்போது ராஜாக்கள் தான் ஆளுகை செய்ய முடியும். ஆண்டவர் இந்த பூமியிலே ஆதாமை படைக்கும் பொழுதே ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். அப்போது ஆண்டவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியில் உள்ள சகலவற்றையும் சகல ஜீவ ஜந்துக்களையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதாமுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதமே ஆளுகை செய்கிற ஆசீர்வாதம். இந்த உலகத்தை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த உலகத்தின் மேல் உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் எனக்குள்ளே எது வரணும் எது வரக்கூடாது என்கிற அந்த கண்ட்ரோலிங் பவர் உங்கள் கையில் இருக்கணும். அந்த பவர் உங்கள் கையில் இருந்தால் தான் எதை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்க வேண்டும், எதை அனுமதிக்கக்கூடாது என்கிற அந்த ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கணும். அந்த அதிகாரத்தை இழந்து போனவர்கள் தான் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு சிக்கிக்கொள்கிறார்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் மீதியாக இருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நம்மளும் இந்த உலகத்தில் கிடந்தோம். இந்த உலகத்தில் நாமளும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அசுத்தங்களையும் கிடந்தோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் தப்பி மீந்திருக்கிறோம். தப்பி மீந்திருக்கிற நீங்கள் அந்தந்த பகுதிகளிலே ஆளுகை செய்கிறதான அந்தகார லோகாதிபதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒவ்வொரு பாட்டிலையும் அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிற பிரபுக்களை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு போகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த தேசத்துக்கு அடிமையாக இருந்தாலும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் அவன் ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். உலகத்தில் உண்டான கேடுகளுக்கு, அதாவது அவனுக்கு தொடர்ந்து அடிமேல அடி விழுது. ஆனாலும் தன்னுடைய தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா கேடுகளுக்கும் தப்பி மீந்திருக்கிறவனாக இருந்தான். அதே இடத்துக்கு போத்திபார் வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே போத்திபாரின் மனைவி மூலமாக தவறு செய்ய வாய்ப்பு இருக்கும் பொழுது இவனுடைய அண்ணன் தம்பிமார் வேறு யாராவது போயிருந்தாங்கன்னா அதில் விழுந்து போயிருப்பாங்க. ஆனால் அவைகள் மேல் அவன் ஆளுகை செய்தான். அப்படிப்பட்ட பிசாசுடைய அடிமைத்தனம் வரும் பொழுது அந்த அதிகாரத்தை இவன் ஆளுகை செய்து நான் தேவனுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பொல்லாப்பை செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக நின்று அந்த அசுத்தத்தின் மேல் அவன் ஆளுகை செய்தான். அந்த அசுத்தம் இவனை ஆளவில்லை. அப்போ பிரபுக்கள் மேல் ஆளுகை செய்யும்படி என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரி இருக்கான். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு அதிகாரி, ஒவ்வொரு அக்கிரமங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரி. அப்போ ஒவ்வொரு காரியங்களில் நாம் விழுந்து போகாதபடி அவைகள் மேல் நாம் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நில்லுனா நிற்கணும், வேண்டான்னா வேண்டாம் தான், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஏனென்றால் நீ எனக்கு கீழே உள்ள ஆள். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு இந்த உலகத்தின் பாவங்கள் கீழ்ப்பட்டவைகளாக இருக்கணும். அவைகள் இவர்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடாது. வார்த்தைகளை நல்லா கவனித்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அப்படி ஒரு ராஜா பிரபுக்களை ஆள வேண்டும். ஆனால் நீங்கள் சிதேக்கியா ராஜாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிதேக்கியா ராஜாவுக்கு கீழே இருந்த பிரபுக்கள் இந்த ராஜாவை ஆண்டான். அவங்க தான் இவனை கண்ட்ரோல் பண்ணதே அவங்க தான். சிதேக்கியா ராஜாவுக்கு அவனால் சுயமாக எதையும் செய்ய முடியாது. அவனுக்கு தெரியும் நம்ம கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி இருக்கிறோன்னு தெரியும். ஆனால் அவனுடைய பிரபுக்கள் என்ன சொன்னார்களோ அதையே கேட்டு கேட்டு செய்து கொண்டிருந்தான். அங்கே எரேமியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அங்கே செல்லுபடி ஆகலை. ஆனால் பிரபுக்களுடைய வார்த்தைகள், ஜனங்களுடைய வார்த்தைகள், இவன் யாரை ஆளுகை செய்ய வேண்டுமோ, யார் மேலே இவனுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் இவன் மேலே அதிகாரத்தை செலுத்தினார்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. மீதியாக இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி தான் தேவன் செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். அப்படின்னா இந்த உலகத்தில் பராக்கிரமமாக நிற்கிறது என்னென்னா உலகத்தினுடைய பாவங்களும் அசுத்தங்களும் அநியாயங்களும். நம்ம கொஞ்சம் அநியாயம் பண்ணால் சம்பாதிக்கலாம், கொஞ்சம் பாவத்துக்கு இடம் கொடுத்தா மற்றவங்களோட நல்லவங்களாக வாழ்ந்துடலாம். பல விதத்தில் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தோமான, ஏன்னா இந்த உலகத்தில் அதிகாரத்தோடு ஆளுகை செய்கிறது அநியாயங்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் தான் இன்றைக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, பராக்கிரமசாலிகளாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு அந்த பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். சிக்கிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி தேவன் கொடுத்தவைகள் உங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. அடிமைகள் உங்களை ஆளக்கூடாது. நீங்கள் அவைகளை அடிமைப்படுத்த வேண்டுமே தவிர அவைகளுக்கு நீங்கள் அடிமைகளாய் மாறி போகக்கூடாது. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே,
வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களை யார் ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 19:10 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்களை யார் ஆள முடியும்னு சொன்னால், பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடனுக்கு செல்வம் தகாது முன்னாடி இருந்தாலும் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவேனும் தகாது. அப்போ நீங்களே அடிமைகளாக இருந்தால் பிரபுக்களை ஆள முடியாது. நீங்களே பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தால், நீங்களே உலகத்தில் உள்ள எல்லா இச்சைகளுக்கும் நீங்கள் அடிமைகளாக இருந்தால், நீங்கள் பிரபுக்களை, இந்த உலகத்தில் ரூலிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது. அப்போது நம்மை ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர்களாக வைத்திருக்கும் போது, முதல்ல நான் ஏன் இந்த வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன்னு சொன்னால், நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னாலே மீந்திருக்கிறோன்னு அர்த்தம், மீதியாக இருக்கிறோன்னு அர்த்தம். பிசாசு வாரிக்கொண்டு போனவர்களிலே நாங்கள் மீதியாக இருக்கிறவர்கள், பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர்களிலே நாங்கள் மீதியாக இருக்கிறவர்கள். ஏனென்றால் நாங்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய ரட்சிப்பை குறித்து உங்களுக்கே தெரியாமல் இருந்தால் நீங்கள் சிக்கிக்கொள்ளுவீங்க. அப்போது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் மீதியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போது நம்மை ஆண்டவர் எப்படி அதாவது அடிமை ஒரு பிரபுக்களை ஆள முடியாது. அப்போ தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் என்னை மீட்டு கொண்டு வந்து என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. நல்ல வசனத்தை புரிந்து கொண்டு நம்முடைய அதிகாரம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நாம் வாழ தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நம்ம அடிமைகளாகி போயிடுவோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாமும் அடிமைகளாக இருந்தோம், நாமும் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். அப்போது நாமும் சிக்கி கொண்டிருந்த சூழ்நிலையிலிருந்து அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஐயோ இந்த பிள்ளை பாவத்தில் மாட்டிகிட்டு இருக்குதே, இந்த பிள்ளை அக்கிரமத்தில் சிக்கி கொண்டிருக்கிறதே, ஆனாலும் இந்த பிள்ளை என்னை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நான் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி. ஏன்னா நாம் பாவத்துக்குரிய தண்டனைகளுக்கு ரத்தம் சிந்த வேண்டும், அதற்கு பதிலாக அவர் ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினாலேயே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோசேப்பை குறித்து நான் சொன்னேன். யோசேப்பு அவன் நாட்டுக்கு அடிமையாகி போனானே தவிர பாவத்துக்கு அடிமையாக போகவில்லை. அவன் தேசத்திலே அவன் அடிமையாக விற்கப்பட்டான், ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். அவனுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மேல் அவன் அதிகாரம் உள்ளவனாக இருந்தான். அதனால தேவன் அவனை சில பாதைகளில் நடத்தி கொண்டு போனாலும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவன் ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவனை அழைத்து கொண்டு வரும்படி சொன்ன பொழுது, அவனை கொண்டு போய் அவனை நல்லா குளிக்க வச்சு அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி ராஜாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினார்கள். ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தவனை கொண்டு அவனை கழுவி சுத்திகரித்து அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை தரித்து அவனை ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினது போல தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம் பிதா அவர் தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஆளுகை செய்கிற அந்த ராஜாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக்கி இருக்கிறார். அப்போ நம்முடைய ஸ்தானம் என்ன? மீதியாக இருக்கிறவருடைய ஸ்தானம் என்ன? பிரபுக்களை ஆளுகை செய்கிறதான. அப்போ நம்மை ராஜாவாய் மாற்றி இருக்கிற அந்த ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும் பொழுதே, நீ அடிமையாக இருந்தாய், உன்னை நான் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். யோசேப்பு தேசத்திலே அடிமையாக இருந்தான், அவனை மீட்டு கொண்டு வந்து ராஜாவுக்கு இணையான ஒரு போஸ்டிங் கொடுத்து, இப்போது எந்த தேசத்திலே அடிமையாக இருந்தானோ அந்த தேசத்தையே ஆளுகை செய்யும்படி அவனை தேவன் ராஜாவாய் அவனை மாற்றினார். பார்வோனுக்கு அவன் தகப்பனாக இருந்தான், பார்வோனுக்கே அவனுக்கு அவன் தகப்பனாக இருந்தான்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தினது போல தான் கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மேலாய் அவைகளை நாம் ஆளுகை செய்யும்படி தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எதில் சிக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள்.
நாம் ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது அதிகாரத்தை இழந்து போயிருக்கிறோமா? அப்போ அதிகாரத்தை இழந்து போகும் பொழுது பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. அப்போ நீங்களே அடிமைகளாக இருந்தால், ஒரு ராஜாவாகிய சிதேக்கியா ராஜாவே பிரபுக்களுக்கு அடிமையாக இருந்தபடினால கடைசியில் அவனுடைய கண்கள் பறிக்கப்பட்டது. அவனுடைய கண்களுக்கு முன்பாக குமாரர்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். அவ்வளோ பெரிய நஷ்டத்தை அவன் சந்தித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவனுடைய அதிகாரத்தை அவன் இழந்து போனதினால்தான். வெளிப்படுத்தல் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அப்படிப்பட்டதான ராஜாக்களாய் நாம் இருக்க வேண்டியவர்கள், நாம் ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் ஏதாவது காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது நாம் அதிலிருந்து ஒரு வேளை சிக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:31-32 நான் வாசிக்கிறேன். யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த சீஷர்கள் யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். அப்போது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்கிறார். இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கிறவங்க தான். ஆனால் வெறும் விசுவாசியாக இருக்கிறதுக்கு தேவன் அழைக்கவில்லை. அதனால தான் மத்தேயு 28:19 இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகள் ஆக்க சொல்லலை, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். விசுவாசியாக இருந்து ஏதோ ஒரு பார்வையாளராக வந்து ஆலயத்தில் வந்து ஏதோ ரைட்டு நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துட்டு ஆண்டவர் என்ன இருந்தாலும் நல்லவர் தான் அப்படின்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக கர்த்தர் உங்களை விசுவாசிகளாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, யூதர்களைப் போல விசுவாசிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சீஷராக இருப்பீங்க. ஆண்டவர் நம்மை சீஷராக இருக்கும்படி தான் அழைத்தார். சீஷர்கள் தான் குருவை பின்தொடர்வார்கள். குருவை யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சீஷராக இருக்கிறவங்க தான். ஒரு குரு நின்று ஒரு இடத்துல நின்று உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் உபதேசத்தை கேட்டு போயிடுவாங்க. யார் அவரை பின்பற்றி போவாங்க, அந்த உபதேசத்தை முடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் கூட போகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா அவங்களுடைய சீஷர்கள் தான் இருக்க முடியும். அப்போது நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீங்களா, விசுவாசிகளாக இருக்கிறீங்களா? நீங்கள் அவரை பின்தொடரக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கணும், அவருடைய உபதேசத்தின்படி நடக்கணும். அப்படி நடந்தால் சத்தியத்தையும் அறிவீர்கள். அவரை பின்தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா அவருடைய சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் ரூல் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை அது உங்கள் மேலே ரூல் பண்ணிகிட்டு இருக்குதோ, அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறதோ, அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னு நினச்சா சத்தியத்தை அறிய வேண்டும். ஆண்டவரை பின்பற்றினால் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும். எந்த காரியத்தில் தெரியாமல் போய் சிக்கினீங்களோ, தெரிஞ்சு சிக்கினீங்களோ, ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகணும்னா நல்ல வேதத்தை வாசிங்க, நல்ல வசனத்தை கவனித்து வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் மாறும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல நற்குணசாலிகளாய் நீங்கள் மாற முடியும். உங்களுக்குள்ளே சத்தியம் இருந்தால் அந்த சத்தியம் உங்களை முதல்ல தெளிவாக்கும், உங்களை விடுதலையாக்கும். அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களை நான் விசுவாசிக்கிற ஒரு நபராக இருந்து ஏதோ பேருக்கு நான் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு நபராக நான் இருக்கக்கூடாதுப்பா. அப்படி இருந்தால் யூதர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டாங்க, மறுபடியும் தங்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அவரை விசுவாசித்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்போ அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால் வசனத்தில் உறுதியாக இருங்க. மாடர்ன் தியாலஜி நிறையா வரும். இன்றைக்கி நான் விசுவாசிகளையே அடிமைகளாய் மாற்றுகிறதற்கு பல கள்ள ஊழியர்கள் எழும்பியிருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கும் அதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இவைகளெல்லாம் நீங்கள் அதாவது சிக்கிக்கொள்ளாதபடி நீங்கள் மீதியாக இருந்தால் நீங்கள் பிரபுக்களை ஆளுகை செய்வீங்க. இந்த உலகத்தை நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அதனால் மன தெளிவுள்ளவர்களாக இருங்கள். எந்த காரியத்திலும் சிக்கிக்கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்ல தேவனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே ஆளுகை செய்யும்படி அழைத்தீர். ஆதாமுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தீர்.
ஆண்டவரே சகல ஜீவ ஜந்துக்களையும் நீங்கள் ஆளுகை செய்து கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை கொடுத்தீர். ஆண்டவரே நாங்களும் எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் எங்களை ஆக்கியிருக்கிறீர். அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எந்த ஒரு அடிமைத்தனத்திலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, பாவம் செய்கிற எந்த மனுஷனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னது போல எந்த ஒரு பாவங்களிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரை எந்த தவறான கலாச்சாரங்களிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சத்தியத்தை அறிகிறவர்களாய் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் எங்கள் ஆண்டவருக்கு சீஷர்களாய் நாங்கள் ஆண்டவரை ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரை இந்த உலகத்தின் அதிகாரங்கள் மேல், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் மேல் நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அந்த அதிகாரத்தில் நாங்கள் நிலைத்திருக்க உம்முடைய சத்தியத்தினால் எங்களை விடுதலையாக்குங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே அதிகமாய் ஆண்டவரே அவர்கள் நேரம் எடுத்து ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தின்படி நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தந்து நடத்துங்க. அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நம்முடைய சபையை சார்ந்த எல்லா விசுவாச பிள்ளைகளும் கண்டிப்பாக ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் அவரவருடைய ஆலயத்துக்கு சென்று தயவு செய்து ஆலய ஆராதனைகளை விட்டுவிடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று அதற்கு பிறகு வந்து நீங்கள் ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.